பாய் சொல்றாரு ஜெஷிதா. இலை வச்சு நம்ம பர்கர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து. இந்த இலை எங்க விக்கும் தேடி கடைசி நல்ல பெருசு பெருசா இருக்கு. சங்கீதா நல்லா சூப்பரா மீன் வறுக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரொட்டீன் அப்படியே அவுட்டிங் ஜெஷிதாவோட சேட்டை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு vlog வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா செம கியூட்டா வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ணியிருந்தா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கேன். சாதம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வடிக்கணும். நல்லா வெந்துருச்சுல. இன்னைக்கு வந்து கிள்ளிப்போட்டு சாம்பார் தான் செய்ய போறேன். கிள்ளிப்போட்டு சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக வச்சுட்டேன். சாதமும் வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ரெசிபி தான் இன்னைக்கு. கிள்ளிப்போட்ட சாம்பார் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளிப்போட்டு சாம்பார் சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுவல். இங்க பாத்தீங்களா சென்னாவர மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. சென்னாவர மீனா? ஆமா, நவரன்னு சொல்லுவாங்க, சென்னாவரன்னு சொல்லுவாங்க. நவர மீன் இது வந்து கிளீன் பண்ணிட்டு மசாலா போட்டு வறுக்கலாம். நவர மீன் வறுத்தா சூப்பரா இருக்கும். சங்கரா மீன் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். வறுத்தாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு அதான் வறுக்குப்பா. யாருக்கெல்லாம் கிள்ளிப்போட்டு சாம்பார் வைக்க தெரியும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வைக்க தெரியாதவங்களுக்குலாம் நான் சொல்லி தரேன் நான் எப்படி கிள்ளிப்போட்டு சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. வெத்து சாம்பார் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கிள்ளிப்போட சாம்பார்னு சொல்லலாம். முழு மிளகா சாம்பார்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இது முழு மிளகா சாம்பார்னு அத்தை மட்டும் தான் பேர் வச்சுக்கிறாங்க. நான் அதை கிள்ளிட்டேன், அதனால நம்ம முழு மிளகான்னு சொல்றது கிள்ளிப்போட சாம்பார். கிள்ளதுனால ஓகே கிள்ளிட்டாப்போ. ஆமா, மிளகாவை கிள்ளிட்டேன். ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ் வானல் வச்சிருக்கேன், எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். கொஞ்சமா வந்து கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்நேரம் ஃபயர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மாதிரி யாரெல்லாம் சமைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல பேபி, அது எடுக்க போறது வந்து சீரகத்தை எடுக்க போறதுக்காட்டியும் தீஞ்சிச்சு. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. சரி சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். எப்பவுமே இருக்கு எண்ணெயில பெருங்காயத்தூள் போட்டும் போது நல்ல வாசனையா இருக்கும், குழம்பு சூப்பரா இருக்கும். அம்மா என்ன தங்கம், வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆனியன் வந்து லைட்டா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி மசிற அளவுக்கு வதக்கணும். எங்க வீட்டு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வைக்கிறேன்ல, இன்னொரு டைம் இன்னொரு மாதிரி கிள்ளிப்போட்டு சாம்பார் வைப்பாங்க. அதனால எங்க அம்மா 2 பேர் வைப்பாங்க. இது வந்து முழு மிளகா சாம்பார், இன்னொன்னு கிள்ளிப்போட்டு சாம்பார். அதே எப்படின்னா நம்ம பயிர் வேக வைக்கும் போதே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வேக வச்சுட்டு எதுவுமே புளியெல்லாம் கூட ஊட்ட மாட்டாங்க. அப்படியே வந்து தாளிச்சு மட்டும் ஊத்துவாங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சு. அப்படிதான் எங்க வீட்டுல வைப்பாங்க. அது வந்து கிள்ளிப்போட்டு சாம்பார். இது மாதிரி வெங்காயம் தக்காளி வெங்காயம் வதக்கின சாம்பார் அது இல்ல, முழு மிளகா சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா கிள்ளிப்போட்ட சாம்பார் வைக்க சொன்னா இப்போ ஏதோ பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா கிள்ளிப்போட்டு சாம்பார் வைக்கலாம் பேபி. நான் இப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி வைக்கிறேன்ல, ஒரு நாளைக்கு வேற டைப்ல செஞ்சு காட்டுறேன் பாரு. சரி சரி. தக்காளி நல்லா வதங்கட்டும். நீங்க எப்படி கிள்ளிப்போட்டு சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்ன, கிள்ளிப்போட்டு சாம்பார் தானா இல்ல முழு மிளகா சாம்பாரா இல்ல வெத்து சாம்பாரா, இது பேரு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பேர் முத கண்டுபிடிச்சிரு சங்கீதா. கிள்ளிப்போட்டு சாம்பார். சரி. தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் போட்ட வதங்கிறதுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வேக வச்சிருக்க பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டுதான், வெறும் தோரம் பயிர் தான் வேக வச்சிருக்கேன். இது வந்து சேர்த்துக்கிறேன். கிள்ளிப்போட்ட சாம்பார் ரெடி. இதுல இன்னொரு முக்கியமான ஐட்டம் வந்து சேர்க்கணும். புளி வந்து கரைச்சி ஊத்தணும். அப்பதான் கிள்ளிப்போட்டு சாம்பார் ரெடி ஆகும். ஓகே. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புளி எடுத்திருக்கேன், சின்னதா புளி. அது வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் தண்ணியில. ஒரு கொதி குழம்பு வந்த பிறகு புளி கரைச்சி ஊத்தினா சூப்பரா கிள்ளிப்போட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளிப்போட்டு சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா நான் கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். பேபி வந்து மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு வறுக்கிறதுக்காக. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லா மீன் நான் தான் கிளீன் பண்ணிருக்கேன். சங்கீதாக்காக ஸ்பெஷலா மீன் வறுத்து தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நவர மீன் வறுவல். எஸ், கிள்ளிப்போட்டு சாம்பாருக்கு மீன் வறுவல் சூப்பரா இருக்கும். சூப்பரா கிளீன் பண்ணிருக்க பேபி, ஃபேண்டாஸ்டிக். மீன் நான் வந்து நீ ஆயும்போது ஒவ்வொரு தடையும் வீடியோ எடுக்கிறேன்ல, அப்ப நீ எப்படி எல்லாம் ஆயுன்னு பார்த்து அதே மாதிரி பக்காவா கிளீன் பண்ண கத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மீன் எல்லாம் பேபி நல்லா சூப்பரா கிளீன் பண்றேன். ஓகே. வாசனை வரல பேபி. வாசனை வரலையா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ், கிள்ளி போட்ட சாம்பார் ஆசையா வையின்னு காலையில சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன் சங்கீதா இப்படி பண்ண? எல்லாம் காரணம் ஜஸ்விதா தான். ஜஸ்விதா வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் இங்க அழகா சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என் வானல் எந்த அளவுக்கு பருப்பு தீஞ்சு போயிடுச்சு பாருங்க. புகை வாசனையே வந்துருச்சு குழம்பு. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மயிலா இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ஊத்தி சேட்டை பண்ணிட்டு அதை போய் தொடச்சிட்டு வர்றதுக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பருப்பு தீஞ்சிருச்சு. இவரு இங்க பக்கத்துலதான் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஜஸ்விதா, நீதான். சாம்பார் வீணா போச்சு. அங்க இருந்து நான் ஓடி வரேன் புகனா தடிக்கு சாம்பார் அடுப்பு சிம்மு வரணும்னு சொல்லிட்டு நான் தீ கொஞ்சம் நிறைய வச்சுட்டு போயிருந்தேன். இவரு இங்க பக்கத்துலதான் நின்று மீன் வந்து வெட்டிட்டு இருக்காரு. அந்த குழம்பு வந்து புகை வாசனை வருது அடி. எனக்கு தெரியல சரிங்களா, அது கூட தெரியல. நான் மீன் வந்து அவ்வளவு ஆர்வமா மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி புகை வாசனை வராத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்குல்ல அத வந்து ஆசையா கிளி போட்ட சாம்பார் கேட்டா கடைசியில அது தீஞ்ச சாம்பாரா மாறிடுச்சு. கிண்டே விடல அப்படியே எடுத்து மேலாப்புல ஊத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் தான் அடி பிடிச்சிருச்சு. புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் இதுல ஊத்திக்கலாம். அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் வானல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்சிமம் சாம்பார் எல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா அது அடி பிடிச்சிடும். அந்த வானல் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உக்காஞ்சிரும். இது மாதிரி பாத்திரத்திலே வச்சிருந்துருக்கலாம். அகலமா இருக்காது வீடியோக்கு நல்லா பாறையே தெரியாதேன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணேன். பாத்து எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு சாம்பார். நல்லா கலர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அந்த தீஞ்சு போனது நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. வரல பேபி நல்லாதான் இருக்கு. சரி சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன். அவ்வளவுதான் மீன் வரு சாம்பாரே வச்சுட்டேன். நீ இன்னும் ஒண்ணுமே ஃப்ரெண்ட்ஸ் மீனை ஃபுல்லாவே கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை வந்து நல்லா அலசிட்டு மசாலா போட்டுற வேண்டியதான். நான் ரெடி பண்ணி தரேன், நீ மசாலா எல்லாம் ரெடி பண்ணுவோம் மீன் வறுக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வறுவலுக்கு அழகா மீனை கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். மீனை கொட்டிக்கலாம். பாக்கவே பயங்கரமா இருக்கு மீன். ஆனா மீனை கொட்டினது தப்பு. மறுபடியும் மீனை மாத்திக்கலாம். அடே ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன டிப் பண்ணிக்க. மீனை மறுபடியும் மாத்திக்கலாம். கிளீன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள். ஆமா குழம்பு மிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். அட என்னமோ உப்பு போட்டிருக்க. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அதிகமா தான் இருக்கும் மீனுக்கு, ஏன்னா சைடிஷ் தானே, அதனால அதிகமா தான் இருக்கும். சரி ரொம்ப அதிகமா போட்டணும் தெரியலையே. உப்பு போட்ட உடனே மிளகாத்தூள் போட்டு மறைச்சிட்டேன். எனக்கு என்னமோ நிறைய போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொண்டுதான். ஆமா மசாலா வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா குழைய மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்க இந்த பஜ்ஜி மாவு மாதிரி வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும். வாவ் மிக்ஸ் பண்ணியாச்சா? இந்த மண் சட்டில மசாலா பாக்கும்போது சூப்பரா இருக்கு பேபி. இப்போ வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்தாச்சா? சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ். டைம் கிடைச்சா ஊற வைக்கலாம். இப்ப ஊற வைக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உடனே வறுத்தலாம். ஆமா மசாலால ஊற வச்சா கொஞ்சம் சூப்பரா இருக்கும்ல. லெமன் எல்லாம் போடலையே பேபி? லெமன் எல்லாம் எதுவுமே தேவையில்ல. குழம்பு தூள், நம்ம வீட்டு மசாலா, அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டாச்சு. வேற லெவலாம் போட்டிருக்க பேபி. கத்துக்கிறேன் இப்ப வாங்கிட்டு வந்து நானு. இப்ப வறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவரு என் இடுப்பு மேல ஏறி உக்காந்துட்டு அப்பா மீன் வறுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு ஏன்றாரு. மீன் வறுத்து ரெடி ஆன உடனே வா அப்படி சொல்லுவாரு. எல்லா ரியாக்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஜெஸ்டா மீன் பிடிக்குமா உனக்கு? பிடிக்குமா? மீன் சொல்ல மீனு மீமி சொல்ல மீமி. மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல்ல நல்லா ஆயில் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா மசாலா போட்டிருக்கேன். இப்ப இதை நம்ம வறுத்தலாம். தீ சூடு ஏற்றமா போதுமா? கரெக்டா இருக்குமா? என்ன கேட்க கூடாது. இன்னும் கேட்க கூடாதா ஃப்ரெண்ட்ஸ்? சூடு ஏறித்தான் கூட கேட்க கூடாதான். எல்லாமே நான் தான் செய்யணுமா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்டுங்க. அப்புறம் வாய்க்கிழியே குறை சொல்றல்ல, அப்புறம் நீயே என்ன சொல்ற? கீழ் வீட்டு வரைக்கும் வாசனை வரும். கீழ் வீட்டை கேட்பாங்க, என்னமா மீன் பயங்கரமா வருது கேட்பாங்க. பாத்து கேட்பாங்க. பாக்குறியா? புகை வருது ஒரு தோசைக்கல்ல போடு.
நல்ல குட்டி குட்டி மீன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நவர மீன் நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன சின்ன மீன் நல்லா அழகா இருக்குல்ல. ரெண்டு டைமும் போட்டுக்கோ. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இந்த பக்கம் திருப்புங்கோ. மீன் வறுவல் செய்யலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். ஆனா மீன் பொடி மாசாயில் பாத்துக்கு இந்த ஒரு மீன் மட்டும் தான் நல்லா வறுத்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு காட்ட மாட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா சுட சுட வறுத்திருக்கேன். சாப்பிடலாம். ஓகே, அடுத்த பேட்ச் நான் வறுக்கிறேன். ஓகே, வறுத்து காட்டு. நல்லாதான் இருக்கு. எடுத்துருவா, தட்டுக்கு மாத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, உனக்காக மீன் ஃப்ரெஷ்ஷா வறுத்திருக்குச்சு. வேற இருக்கு. என் பொண்ணு சிரிக்கிறேன். இங்க பாரு, ரெண்டு கை நீட்டினுக்கிறாரு. சுட போதே. சங்கீதா வறுத்து பாருன்றாரு. பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் சங்கீதா மீன் இப்ப நான் எப்படி வறுக்கிறேன்னு மட்டும் பாரு. மீன்லாம் உடையாம வருமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மீனை வந்து உடைச்சு வறுத்துட்டேன். சங்கீதா உடையாம வறுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வந்து சமையல கத்துக்கிட்டு வந்து மாஸ்டர் செஃப். சரி சரி, மாஸ்டர் செஃப்னு எப்ப பட்டம் கொடுத்தாங்க உனக்கு? இப்பதான் நிறைய நானே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டல. இப்ப எதுவுமே வாங்கிட்டு நான் ஹெல்ப்புக்கோ எதுவுமே கூப்பிடுறது கிடையாது. மாஸ்டர் செஃப்ன்ற பட்டத்தை நானே எனக்கு வழங்கிக்கிட்டேன். சரி, மசாலா மட்டும் ஆனா போட தெரியாது மீனுக்கு. நான் போடுவேன், நீ தான் அதுல குறை சொல்லுவ. சரி சரி, ஆனா நல்லாதான் இருக்கு. மசாலா நல்லா வழவழன்னு நிறைய போட்டு வச்சிருக்க. ஆமா, அப்படி போட்டாதான் மீன் நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் ஊத்திருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. வாவ், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுக்கிற வாசனையா இருக்கும் போல இருக்குதே. போட்டிக்குன்னு வந்துட்டா வந்து எப்படியாவது வின் பண்ணணும்னு பக்காவா செஞ்சிருவேன். அந்த மீன் உடையாம வரணும். நல்ல வாசனையா இருக்கு சங்கீதா, கருவேப்பிலை வாசனை. நிறைய பேர் வந்து கருவேப்பிலை போட்டு மீன் வறுப்பாங்க. சரி, மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளவர் மாவு, மைதா மாவு அதெல்லாம் கூட போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நமக்கு இது போதும். நம்ம வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊத்திலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் சிம்பிள் மசாலா. வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எப்பயுமே போடுவோம். எக்ஸ்ட்ரா வந்து போட மாட்டோம். எப்படி பண்றோம் பாரு ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து திருப்பி போட போறேன். மீன் வறுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி நல்லா மீன் ஒரு பக்கம் ஹை ஃபிளேம்ல வச்சு வறுத்தணும். அதுக்கப்புறம் திருப்பினா மீன் ஒண்ணு கூட உடையாது. ரெகுலரா நீ வறுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுது. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வறுக்கிறதுனால மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா உடையாம திருப்புறாரு. பாத்தியா, மசாலா போட்டது நான் தான். அப்படிதாமா ஜெசிதா? சரி சரி சரி, சூப்பரா இருக்கு. அப்படியே ஒட்டிட்டு பாரு. அதிக தீ வச்சு வறுத்தாதான் மசாலாவும் அப்படியே மீன்ல ஃபுல்லாவே ஒட்டிக்கும். வேகிறதுக்கு முன்னாடி திருப்பணும் வச்சுக்க, தோல் மட்டும் தனியா வந்துடுது. மசாலாவும் தோலும் தனித்தனியா கழண்டுடும். சங்கீதா நல்லா சூப்பரா மீன் வறுக்கிறாரு. இதான் மாஸ்டர் செஃப்க்கும் கத்துக்குட்டிக்கும் இருக்கிற டிஃபரண்ட். ஓஹோ, அந்த சாம்பார் தீஞ்சு போச்சு, அத மனசுல வந்துட்டேன். அதுக்கு நான் காரணம் கிடையாது, குட்டி பொண்ணுதான் காரணம். நீ தானே? யாருமா சாம்பார் தீஞ்சது? யாருமா காரணம்? நீயா? ஒத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் வறுத்ததுன்னா மீன் வறுவல் ரெடி. அப்படியே இந்த சைடு. இது நான் வறுத்த மீன், இது சங்கீதா வறுத்துற மீன். அந்த மீன் வச்சு சாப்பிடலாம். என்ன ரெண்டு பேரும் வீட்ல இருந்தே வெளியே சுத்தி பாக்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்ப வந்து ஜெயஸ்வீதாக்கு சவுண்ட் கேட்டாலும் தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஜேசிபி வேலை செஞ்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அவர் எப்படி கால் அப்படியே பெஞ்சில உட்காந்து காலை நீட்டி போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. வா வா பாரு இந்த பக்கம். என்னம்மா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜேசிபி வண்டியை பார்த்துதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா அவளுக்கு ஜேசிபி பார்த்தோன்னே அவ்வளவு ஆர்வமா ஜேசிபி சொல்லு ஜெயஸ்வீதா. ஜேசிபி கார் கார் சொல்லு கார். இந்த காரும் ஜேசிபியும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இவரு. என்னம்மா வண்டி சாவி காட்டுறாரு. பாப்பாக்கு டிராவலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா டிராவல் பண்றதுக்கு இவங்களுக்கு டைம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எப்பயாவது வெளில கூட்டு போகணும். ஆமா, ஆமா, கீழே இறங்கவே மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ்.
வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறா இங்கே உட்காந்து. அவர் பிடிக்கிறதுக்காக பத்திரமா பக்கத்துல உட்காந்துக்கிறேன். மீன் தேஞ்சிர போது நீங்க மட்டும் நீங்க பேசிங்க அடக்குறீங்க. சாம்பார் விட்ட மாதிரி நான் மீனை விட்டுற போறேன். சாப்பிடலாம். மீன் பாருங்க சூப்பரா வறுத்துட்டேன். நானே எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்னா மசாலா நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல கொண்டு நீ மசாலா போட்ட அது நான் வறுத்தல. சாம்பார் நல்லா இருக்குதா? கிளிபோட் சாம்பார் ஜெஷிதாக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளிபோட் சாம்பார் வந்து சாப்பாடு போட்டாச்சு. மீன் வறுவல் வந்து பாரு, என்னோட மீன் வறுவல் அல்டிமேட்டா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இந்த காம்பினேஷன் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க. சாம்பார் வந்து மீன் வறுவல் சாப்பிட்டு பாக்க போறீங்க. சாப்பிடு பேபி. ஓகே பேபி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். இப்போ லஞ்ச் ஓவர். ஹாய் பாய் சொல்றாரு ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் கக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதாவோட அவுட்ஃபிட் பாருங்க, பயங்கரமா கிளம்பி இருக்காரு. பிளாக் கலர் டி-ஷர்ட்ல எப்படி வேற லெவலா இருக்காரு, அல்டிமேட்டா இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங், சோ சும்மா அவுட்டிங் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், கண்ணாடி போட்டுக்குமா, அப்பதான் எக்ஸ்ட்ரா வரும். போலாமா? ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதாவோட கேட்ட தாங்க மாட்டேங்குது. என்னோட அவுட்ஃபிட் பாரு, இதுதான் அவுட்ஃபிட். ஆனா இவளுக்கு எப்படி கரெக்ட் இருக்கு பாத்தியா இல்லையா? சூப்பரா இருக்கு ஜெஷிதா ட்ரெஸ். வாவ், அழகா வந்து நம்ம ஊர் சுத்திட்டு வரலாம் கொஞ்சம். சாட்டர்டே அவுட்டிங். ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்து டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பைக்ல இருக்கிற சாவிலாம் எடுத்துட்டா. பாப்பலாம் ஜெஷிதா. நான் ஜெஷிதா டிப் டாப்பா வந்துக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே. குட்டி பொண்ணு கண்ணாடி கண்ணுல மாட்டல, ஸ்டைலா டி-ஷர்ட்ல மாட்டு. டி-ஷர்ட்ல மாட்டி விட்டுருக்க, எடுத்து போட்டுறாங்க. சுத்தி பார்க்கலாமா? இருக்கு பேபி. ஆமா, பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் இங்கே இருந்துட்டு பார்க்கவே மாட்டோம். ஆனா வெளியூர்ல இருந்துலாம் வந்து நிறைய பேர் வராங்க வீக்கெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. அம்மா கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த வீக்கெண்ட் நம்மளும் பாண்டிச்சேரி பீச்ல என்ஜாய் பண்றோம். ஓகே தூரமா இருக்கும் பேபி, போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுட் கோர்ட் போட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீச் கோர்ட் அண்ட் டாய் ஷாப்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க மட்டும் தான் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். பீச்ல அங்க எதுவும் விக்காது, அதனால இங்க வாங்கிட்டு போய் அங்க சாப்பிடலாம். அங்கேயும் வச்சிருப்பாங்க, மாங்காலாம் வச்சிருப்பாங்க, மாங்காய் சுண்டல் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்துட்டு வருமா? வேணாம், இங்க போய் பாத்துட்டு அப்புறம் போலாம். சரி ஓகே. இதான் ஸ்நாக்ஸ் தெரு. ஆமா, கொழுக்கட்டை சுண்டல். என்ன பூர்ண கொழுக்கட்டியா? நீதான் எப்ப பார்த்தாலும் செய்யற. இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது போகுது. சரி வாங்கிக்கோ, உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ. கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல நிக்கவே மாட்டா, இப்படி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கா, ஜாலியா விளையாடுற. இந்த ரோடு நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணுது. துள்ளி துள்ளி குச்சி ஓடுது. ஹாய் ஜெஷிதா, எங்கம்மா போற? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்கிறான் ஜெஷிதா. சங்கீதாவால சமாளிக்க முடியல ஜெஷிதாவை. எங்கம்மா போற ஜெஷிதா? நான் ஜெஷிதா என்ன வேணும்? அப்பா அப்பா சொல்ல. ஜெஷிதா வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? நான் வரல, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாலாம் சங்கீதா. அதான் எக்ஸசைஸா? ஒரு இடம் கூட ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டாங்க.
அப்படி ஓடிட்டே இருக்கா பின்னாடி ஓடி எனக்கு வேர்த்தே ஓடுது. ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதாவை அடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி ஒண்ணு எடுத்துக்கிட்டா கண்ணாடிக்கு தலைகீழ மாட்டா பாரு. ஸ்டைலா போறா. அவர் வேகமா ஓடி வந்தது இந்த ஐஸ்கிரீம்காக தான். கரெக்டா ஐஸ்கிரீம் கடையில போய் நின்று ஐஸ் நல்லா பீச் காத்து வாங்கிக்கின்னு ஐஸ் சாப்பிடுறாரு. பீச் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்தாச்சு. இந்த ரோட்டை தான் அளந்துட்டு வந்தோம். ஃபுல்லா வாக்கிங் தான். பின்னாடி ஓடுறதுதான் வேலையாவே வச்சிருந்தேன். வீட்டுல ரெஸ்ட் எடுத்தேன். என்ன சங்கீதா இது? பர்கர் உள்ள வைப்பாங்கல்ல இலை. அப்ப பர்கர் தான் நாளைக்கு. ஆமா. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே பர்கர் செய்யணும்னு ஆசை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். நீங்க பாண்டி வரணுமா இந்த இலெல்லாம் பார்த்தோம் வாங்கிடலாம் சொல்லிட்டு அவ விட்டா சாட்டுருவா. ஆமா அனைத்துமே இருக்கு. பேரிக்கெல்லாம் இருக்கு பாரு. சைனீஸ் ஐட்டம் பேரிக்க ஒரு கலரா இருக்க சூப்பரா இருக்கு. சரி உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் பாரு. பப்பாளி பழம். பப்பாளி பழமா? சரி சரி. இது பர்கர் செய்யறதுக்கு வேற ஏதாவது தேவைப்படுமா பாரு. சீஸ் ஸ்லைஸ் வேணும் கேட்டு வாங்கிக்கோ. இருக்கும். சீஸ் தான் நம்ம சீஸ் பர்கர் செய்யலாம். என்ன செய்யாது? முட்டைகோஸ் பேபி. முட்டைகோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலரா பிளாக்கா இருக்குல்ல. ஆனியன் வெள்ளை வெங்காயம். என்ன செஞ்சா ஜாலியா இருந்ததா வீக்கெண்டு? இல்லவே இல்ல. நான் வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா படுத்து தூங்கி இதுல படம் பார்த்துட்டு இருந்திருப்போம் போல. சரி வீக்கெண்டு வெளியே போலாம் சொல்லிட்டு சுத்தமா நடந்து கால்லாம் வலிக்கு. இந்த உள்ளங்காலே எனக்கு வந்து குடுன்னு ஜெஷிதா ஓடிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கிலோமீட்டர் கணக்கா ஓடுனா ஓடி போயிட்டு அவருக்கு டயர்ல எப்படி பபர்பன்னு பார்த்து தூங்குறாரு பத்தியா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஓடின ஓட்டத்தை எப்படி காட்டிட்டு இருக்காரு. நல்லா மல்லாக்க பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா ஜாலியா தான் இருந்தது எனக்கு. எல்லாரும் குட்டி போனே வர பாக்குறாங்க. நிறைய கண்ணு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போறவங்கலாம் தப்பு தப்புன்னு அந்த கீஞ்சின்னு சட்டம் வேற ஷூல எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க பாப்பாவை. அவ பிளாக் ட்ரெஸ்ல நீ செம கியூட்டா அழகா. அதுக்கே அவர் கண்ணாடி போட்டுருந்தா ஓடுவேன். கண்ணாடி போட்டு கையில எடுத்துக்கிட்டே வர்றா. போட்டுட்டு இப்படியே ஜிங் 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 வர்றா. இந்த செடிக்கிட்ட வர்றாங்க அங்க வர. அவ பின்னாடி நான் என்ன விழுந்துருவாளன்னு ஒரே பயமா இருக்கு. ஏற்கனவே விழுந்துதான் மூக்கு தெரிஞ்சு போச்சு. அவ பின்னாடி நானும் ஓடிட்டே இருந்தேன். நல்லா ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சோ மதியம் வச்சு கிள்ளி போட்ட சாம்பார் மீன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப அது வந்த உடனே இப்ப சூடு வச்சுட்டு வந்துட்டேன் சாப்பிடறதுக்காக. ரெடியா இருக்கு. வேற எதுவும் வந்து பாத்தீங்கன்னா செய்யல. அப்படியே பாண்டியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். வேற எதுவும் அதிகமா ஷாப்பிங் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என்ன வாங்கிட்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. சோ இந்த இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலை வச்சு நம்ம பர்கர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து. இந்த இலை எங்க விக்கும் தேடி கடைசியில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் நார்மலா வண்டியில போயிட்டே இருக்கும்போது என் கண்ணுல பட்டுதான் இந்த இலை தான் அப்ப கூட பேர் தெரியல. உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பர்கர்ல வைக்கிறது பர்கர் சாண்ட்விச் அதெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. இது சாலட் பண்ணி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஆரஞ்சு பழமும் வாங்கணும். அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வரன்னு இருக்காரு. அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம். முக்கியமா பர்கர் வந்து செய்ய போறோம் இல்லையா, அதுக்காக பர்கர் பன்னு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடுவாங்க. பர்கர் பன்னா? ஆமா, நார்மல் பன்னு கிடையாது, இது வந்து பர்கர் பன். சரி சரி சரி. ஆமா நல்லா பெருசு பெருசா இருக்கு. அந்த மேல வந்து அந்த இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, எள்ளு எல்லாம் போட்டுருக்காங்க. இதுதான் பர்கர் பன். சரி சரி. அப்புறம் சீஸ் வாங்கினது, சீஸ் ஸ்லைஸ். இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும், ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஐட்டத்தெல்லாம் எல்லாத்தையும் பத்திரமா வையே, நாளைக்கு செய்யலாம். கண்டிப்பா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பர்கர், அதுவும் கேஎஃப்சில வைக்கிற மாதிரி அந்த கேஎஃப்சி சிக்கனும் பண்ணி மைனஸ் எல்லாம் வீட்லயே பண்ணி பர்கர் எப்படி பண்றதுன்னு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இது 4 பண்ணு வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய் தான். 40 ரூபாயா? 44 ரூபாய். 44 ரூபாய்க்கு 4 பர்கர் கிடைக்குதுன்னா பாத்துக்கங்க. 44 ரூபாய். அது மட்டும் கிடையாது, சீஸோட விலை பாரு, அப்புறம் இந்த இலையோட விலை பாரு, அப்புறம் மைனஸ் சிக்கனு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்.
கரெக்டா தான் இருக்குன்றியா? சரி, நம்ம வீட்லயே ஹெல்த்தியா பண்ணலாம்ல. சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான ஐட்டம்லாம் என்ன ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.